ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் ஸ்கூலுக்குலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். டீயை குடிச்சிட்டு. நேற்று ஈவினிங் ஃப்ரெண்டு வந்து நிறைய சாமான் வாங்கிட்டு வந்திருந்தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த மிளகு குழம்பு, அந்த குழம்பு, இந்த குழம்பெல்லாம் வெளியில் அவங்க ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தா. கொறிக்கிறதுக்கு நிறையா ஸ்நாக்ஸ், முறுக்கு, தட்டை, முந்திரி பக்கோடா அப்படின்ட்டு ஏகப்பட்டு இதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா. நான் 1-2 தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இலந்த வடை வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, இந்த மிளகு குழம்பு, அதுக்கப்புறம் புளிக்காய்ச்சல், இந்த மாதிரி மணத்தக்காளி குழம்பு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க அவங்க ஊரில் கிராமத்தில் வீட்டிலையே செஞ்சு விற்பாங்க. அது நல்லாயிருக்கும், வாங்கிட்டு வாடி அப்படின்னே ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வா, சின்ன டப்பாவில் அப்படின்னேன். அது வந்து ஒவ்வொன்றும் 2 பேக்கிங் எடுத்து வந்திருக்கா டப்பாவில் போட்டு. அதுக்கப்புறம் லட்டு, ரவா லட்டு இதெல்லாம். என் பையன் வரேன் அப்படின்ட்டுருக்கான், லீவ் எடுத்துக்கிட்டு. சரி அவனுக்கு இதெல்லாம் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாம் ஒரு பேக்கெட் சொன்னால் 2 பேக்கெட் வந்திருக்கு. இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னேன். பரவாயில்ல வச்சு சாப்பிடு அப்படின்னா. இதில் என்னென்னா காசு வாங்க மாட்டா. எவ்வளோடி செலவாச்சு அப்படின்னா சொல்ல மாட்டா. அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் எங்கேயாவது ஊருக்குலாம் எங்கேயா போனேன்னா நிறையா வாங்கிட்டு வரேன். இந்த ஊட்டிக்கு போனேன், சாக்லேட்டு, டீ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் அப்படியே ஃப்ரீ அப்படியே கொடுத்தாச்சு. அந்த மாதிரி என்னெல்லாம் ஃபிஷ்ஷு வாங்கினேன் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா 1 கிலோ ஃபிஷ் அவளுக்கு அப்படியே கொடுத்துரும், இதை வச்சுக்கோ சாப்பிடு அப்படின்ட்டு. இப்படி தான் நாங்கள் 2 பேரும் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் வந்து செலவு வந்து பகிர்ந்துக்கிறோம். இதான் இன்றைக்கி இவங்களை ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நமக்கு வீட்டு வேலைலாம் இருந்தது. கடன்னு செய்வோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் பெரிய சாமான்லாம் நகராது. ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், சோஃபா, பெரிய பெரிய சாமான்கள்லாம் நகராது. சின்னதாக இருக்கு இல்லையா பொருட்கள், அதெல்லாம் வந்துட்டு தானாக கால் முளைச்சி நடக்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நகர்ந்து போயிடும். வேலைக்கு போகும்போதெல்லாம் அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கணும்னு எனக்கு கோவம் வரும். இல்லைன்னா ஏன்னா நம்மளும் போயிட்டு வரோம், இஷ்டத்துக்கு சதறி போட்டாங்கன்னா அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு டைம் ஆகும், நம்மளும் வந்து டயர்டாக வந்துடுவோம் அப்படின்ட்டு. இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்துட்டு அவங்க வேலைக்கு நிறையா இருக்குது. அவங்களும் என்னை விட ஜாஸ்தி இப்போ வேலை அவங்களுக்கு தான் நிறையா இருக்குது. இப்படி ஏதாவது டவலை வந்து அப்படியே சும்மா சேரில் போட்டால் கூட பரவாயில்ல, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு நான் எடுத்து போட்டுவிட்றேன். சில நேரம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிறது உண்டு. இதெல்லாம் எடுத்த பொருளை வைங்க ஒரு இடத்துல அப்படின்ட்டு. சில நேரம் அப்படியே லூஸாக விட்டுருவேன் நான். பரவாயில்ல போங்கப்பா, அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு காலையில் 5 மணின்னு வச்சா கூட வேலை ஆரம்பித்தோன்னா ராத்திரி ஒரு டின்னர் முடிச்சுட்டு ஒரு 9-9:30 மணி வரைக்கும் நமக்கு வேலை. அவ்வளோ நேரம் என்ன பண்ண போகிறோம்? நிதானமாக ஒவ்வொரு வேலையாக ஆறாம் வர பார்த்து செய்வோமே அப்படின்ட்டு அறக்க பறக்கலாம். இப்போ இந்த ஸ்பீடாக ஓட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும் என்னோட இந்த வீடியோ. இப்போ நான் ஸ்பீடாக ஓட்ட தொட்டு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. அதனாலே பாதி கட் பண்ணி வேற நான் ஓட்டிட்டேன். அதனாலே அவங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம் நான் வந்து எடுத்துப்பேன் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கும் பெருக்கிறதுக்கு மட்டுமே. இந்த லாண்ட்ரி பாடுன்னு ஒரு வீடியோ போட்டுட்டு பாடுபட்டுட்டேன். நிறையா பேர் வந்துட்டு கையில் தான் துவைக்கிறது நல்லது எனக்கு அட்வைஸு. அதில் ஒருத்தர் வேறு என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லியிருந்தார், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையிலலாம் நீங்கள் பொருட்கள் வாங்க மாட்டீங்க, பெரிய பெரிய அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி தான் வாங்குவீங்க, பக்கத்து இருக்கிற கடையில் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு. நான் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் என்னென்ன பொருட்கள் வாங்குகிறேன், எந்த விதத்தில் நான் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. அது தெரியாமல் நம்ம பேசவும் கூடாது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் கையில் துவைக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ரியலி கிரேட் தான். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க 84 வயசு எங்கள் மாமியார், இன்னும் கையில் தான் துவைக்கிறாங்க. எங்கள் மாமியாருக்கு 92 வயசு. இப்போவும் எங்கள் மாமியார் வந்து தன்னோட புடவையை கையில் தான் துவைச்சிக்குவாங்க, மிஷினில் போட விட மாட்டாங்க. அது எனக்கும் தெரியும் தான். நான் வந்து வேலைக்கு போகிறவங்க, ஹாஸ்டல் போகிற குழந்தைங்க, இவங்க எல்லாருக்கும், இல்லைனா ஹஸ்பண்ட் தனியாக இருக்கார், ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்காரு, யூஎஸில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் துபாயில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு அதை துவைச்சி வச்சுட்டு உணர்த்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடம் கையில் துவைக்கிறவங்களுக்கு இதுவும் ஈஸி தான். ஸோ அப்படி தான் நினச்சி நான் வந்து போட்டது. வாங்காததெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். இப்போது காட்டுற அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிற பொருளும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை வாங்கிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த லாண்ட்ரி பாடு ஸ்டோரி இதோட முடிஞ்சு போச்சு. நம்ம வீட்டு வேலையும் ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு கிடுகிடுன்னு முடிச்சிட்டேன். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு எங்கே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னா கிச்சனில். இவள் வேறு ரூமில் உட்காந்துக்கிட்டு டீ போடுறின்னு உட்காந்துட்ருக்கா. அவள் தான் வீடியோவில் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட காட்ட மாட்டேன் அப்படின்ட்டா. அதனால் அந்த ரூமில் உட்காந்துட்டு டிவியை பார்த்துட்டு டீ போட்டு கொண்டு வாடி அப்படின்ட்டு. எனக்கு இங்கே அப்படியே வயிறு கபகபன்னு பசிக்குது. நான் காலையிலையும் சாப்பிடல, என் பொண்ணு மிச்சம் வச்சது கொஞ்சமாக சாப்பிட்டது தான். எனக்கும் பசிக்குது. சரின்ட்டு அவளுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது பழைய சாதம் மிச்சமாக இருக்குது, அது வந்து தயிர் சாதமாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படின்னா மொத்தமாக பிசைஞ்சிருவேன். அவள் வாங்கிட்டு வந்த முந்திரி பக்கோடாவை வச்சு அவளுக்கே கொடுத்துட வேண்டியது.
நான் சாப்பிடும்போது அவள் என்ன சும்மா உட்காந்துருப்பாளா, அதனால் நாங்கள் 2 பேரும் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். இது மாதிரி அவளுக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, குழந்தைய கூட்டின்னு வந்திருக்கா. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கணும். அதெல்லாம் இந்த மாதிரி இப்படியே ஓடிடும். காலையில் வீட்டு வேலை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டா, வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டா, ஒரு மத்தியானம் வரைக்கும் இப்படியே பேசிகிட்டே ஓடிடும். அவள் பேசுகிறது மட்டும்தான் நான் கேட்கணும். நான் பேசுகிறது அவள் நான் சொல்லவும் மாட்டேன் எதுவுமே அதிகமாக, அவள் கேட்கவும் மாட்டாள். நான் பேசுகிறத கேளு அப்படின்பா. அவளுக்கு அதுதான் ஆள் வேணும். ஸோ கொஞ்சம் நேரம் கிளம்பியாச்சு, அவள் பேசியாச்சு, கிளம்பியாச்சு. நான் கிச்சனை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இனி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. நம்ம எல்லாம் கிட்டக்கிட்டன்னு வேலையை முடிச்சிட்டோம். வீடே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நான் பெருக்கியும் தள்ளியாச்சு. இன்னும் பாத்திரம் கொஞ்சம் இருக்குது தேய்க்கிறதுக்கு. காய்கறி தீர்ந்து போச்சு, அது போய் வாங்கிட்டு வரணும். துணி துவைச்சிட்டேன், அதை உணர்த்திட்டு அதுக்கப்புறம் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். இவ்வளோ தான் என்னோடய வ்ளாக். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.